ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முடவாட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முடவாட்டுக்கால் வாங்கிட்டு வந்து அதில் ஒரு பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நல்லா தோல் சீவிக்கலாம். அது தோல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சீவுறதுக்கு. ஆனால் நம்ம பொறுமையாக கொஞ்சம் சீவி எடுத்துக்கலாம். நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று பின்னாடி ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ முடவாட்டுக்கால் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 கிளாஸ் சூப்புக்காக அளவாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, அந்த மாதிரி அது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அரைச்ச விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கல்லுப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து ஒரு 30 நிமிஷம் கொதிச்சா போதும். நமக்கு 30 நிமிஷம் கொதிக்கும்போது நல்லா வந்து அந்த சூப்போட ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி நமக்கு நல்லா சூப்பு சூப்பராக ரெடி ஆயிரும். நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வடிகட்டிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் கரும்பு சக்கை மாதிரி கொஞ்சம் சக்கையாக இருக்கும். குடிக்கும்போது அது கொஞ்சம் வாயில் தென்படும். அதனால் நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டி நல்லா வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக சேர்த்துட்டு இதை வந்து சாப்பிட்டோம்னா அப்படியே ஆட்டுக்கால் சூப்பு டேஸ்ட்லேயே இருக்கும். இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கைகால் வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.